பரமக்குடி அருகே 2.5 வயது பெண் குழந்தையை தலையை துண்டித்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையை தூக்கிச் சென்ற மாமன் கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பகீர் பின்னணி என்ன? பெண் குழந்தையை துடிக்க துடிக்க கொலை செய்த கொடூரன் அதன் தலையை கையில் எடுத்துக்கொண்டு ஊருக்குள் ஓடியது குலை நடுங்கச் செய்திருக்கிறது. உடலை கைப்பற்றிய போலீசார் நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பின்னர் தலையை மீட்டுள்ளனர். ஊரையே உரையச் செய்த கொடூர சம்பவத்தில் நடந்தது என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமனேஸ்வரம் கிராமம் அமைந்துள்ளது. அந்த கிராமத்தைச் சேர்ந்த 25 வயதான சஞ்சய் என்பவர் 2.5 வயது உறவுக்கார பெண் குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருந்தார். குழந்தையிடம் சிறுபிள்ளை போன்று விளையாடிக் கொண்டிருந்தவர் திடீரென அரக்கன் போன்று நடந்து கொண்டுள்ளார். அப்போது ஆக்ரோஷமாக காணப்பட்ட சஞ்சய் அந்த குழந்தையை இழுத்துச் சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. தனது வீட்டிற்கு பின்புறம் உள்ள பகுதியில் குழந்தையை கத்தியால் அறுத்து கொடூரமாக கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பின்னர் தலையை துண்டித்து கையில் எடுத்துக்கொண்டு ஓடியவர் ஊரணியில் வீசிச் சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த யமனேஸ்வரம் போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றினர். மேலும் தீயணைப்புத் துறையின் உதவியுடன் ஊரணியில் கிடந்த குழந்தையின் தலையையும் மீட்டுள்ளனர். இதனையடுத்து உடலை உடற்குறாய்விற்காக பரமக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தப்பி ஓடிய சஞ்சயை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குழந்தையை ஈவு இரக்கமின்றி கொலை செய்த சஞ்சய் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. இருந்தபோதும் குழந்தையை தலை துண்டித்து கொலை செய்யும் அளவிற்கு சென்றது ஏன் எனவோ கொலையின் பின்னணியில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணங்களிலும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். பரமக்குடி அருகே 2.5 வயது பெண் குழந்தையை மாமனே தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் கொலை நடுங்கச் செய்திருக்கிறது.